நம்ம தேசத்துல யாரா இருக்கட்டும் துக்கம் இருக்கக்கூடாது. ஆமா, இவன் தந்திதேவன் காட்டான், சுவாமி என்ன வேணும் நாள் ஆர்த்திம் பிரபத்யே கில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவந்திய துக்கா. எல்லாருடைய உள்ளேயும் நான் பூரணம், எல்லாருடைய துக்கத்தையும் நான் வாங்கி அனுபவிக்கணும், எல்லாரும் துக்கம் இல்லாம நன்னா இருக்கணும். அப்படி ராஜாக்கள்லாம் அப்படி வேண்டியிருக்காள். நாம் ஏதோ வாக்குனால சொன்னா நடக்கிற பட்சத்துல அதை செய்யப்படாதா? ஆர்த்திம் பிரபத்யே அகில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவந்திய துக்கா. அப்படி சொல்றாள். நம்ம சாஸ்திரங்களை தவிர மனசாந்திக்கு வேற மார்க்கமே இல்லை. தம்பதிகள் ஒத்துமையா இருப்பதற்கு அம்பாள் ஆராதிக்கணும். அந்த ஆராதன கிரமத்தை கூட நான் ஜெயமங்கல ஸ்தோத்திரத்தில் எழுதியிருக்கேன். ஏன்னா ரொம்ப குடும்பங்கள்ல கோளாறு இருக்கு, அது நிவர்த்தியாகட்டும்னு வெள்ளி செவ்வாயில பூஜை பண்றது. இப்படி ஸ்திரீகள் பூஜை பண்ணினா பர்த்தாவும் பத்னியும் ஒத்துமையா இருப்பாள். அவன் ஒத்துருக்கொத்தர அன்பு ஏற்பட்டு போயிடும். அப்படி சொல்றாள். இன்னும் சந்ததி நிறைய வேணும், நல்ல குழந்தைகள் வேணும்னா பித்துக்களன்னா அமாவாசியாதிகள்ல நிறைய தானம் பண்ணி இரண்யேத்து சதுர்குணம்னா இரணிஷ்டாத்தமா பண்றதுல நிறைய கொடுக்கணும். இரணிஷ்டாத்தம் இல்லாம ஒரு தர்ப்பணம் பண்ணக்கூடாது. இரணிஷ்டாத்தமா தான் பண்ணணும், நிறைய கொடுக்கணும், கோமூல்யமா கொடுக்கணும். அப்படி பண்ணினா தந்தும் தன்வன் பித்ருன்யஜேது, பித்ருக்களை ஜிக்கணும் நாள். வித்யா காமஸ்து கிரீஷம், வித்யா காமனா இருந்தா பரமேஸ்வரன் ஆராதிக்கணுமாம். ஈசானஸ்வரு வித்யானாம்னு. ரூபாபிகாமனா இருந்தா கந்தர்வாள பூஜை பண்ணமாம். ரூபாபிகாமோ கந்தர்வானே ஸ்ரீகாமோப்சரூர்வசி. கந்தர்வன பூஜை பண்ணணுமாம். கந்தர்வ பூஜை வேதம் சொல்லியிருக்கு. கல்யாணத்துல அதுக்காகத்தான் கந்தர்வ பூஜையை ஆவாகனம் பண்ணி எல்லாம் பண்ண சொல்லியிருக்காள். 3 நாளைக்கு பூஜை பண்ணி அந்த அபரராத்திரியில வெடிக்காரன் சேஷத்துக்கு முன்னாடி அவனை பிரார்த்திச்சு தம்பதிகள் க்ஷேமமா இருக்கணும்னு நீ அனுகிரகம் பண்ணிட்டு போகணும்னு காக்கிறது. தம்பதிகள் உத்தருக்கு நன்னா இருக்கா போல தோணும்னு. அவன் கருப்பா இருந்தா கூட ஷேப்பா இருக்கா போல அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கு தோணும். இல்ல இப்ப எல்லாம் அம்மா கல்யாணமா இருக்கிறதால அம்மான்னு வருது வாயில. இந்த ஊர்ல அம்மான்னு சொன்னா அவங்களுக்கு அர்த்தமாகுது இல்லையா? அந்த பொண்ணுக்கு அப்படி தோணும், அந்த பையனுக்கும் அப்படி தோணும். அவ கருப்பா இருந்தாலும் படிக்காதவன் இருந்தாலும் அவன் நன்னா இருக்கா போல தோணும். அதுக்காக கந்தர்வ பூஜையை கல்யாணத்திலேயே கொண்டு விதிச்சு கொடுத்துருந்தேன் மந்திரம். ரூபாபிகாமோ கந்தர்வானே ஸ்ரீகாமோ ஸ்ரீகாமனா இருந்தா ஊர்வசிய பூஜை பண்ணினா போரும். திவ்ய ஸ்திரீ கிடைப்பலாம். இப்படி ராஜ்ய காமோ ராஜ்ய காமனா இருந்தா மனு பிரபதிகளை உபாசினாள். ஆரையாவது கெடுக்க நிருதிக்கு அதிபதி அவனை பூஜை பண்ணுனாள். நிருதிம் துவபிச்சரன் யஜேதே அகாமஹா சர்வகாமோ வா மோட்சகாமௌதாரதீஹி தீவ்ரேண பக்தியோகேன யஜேத புருஷம் பரம். ஒன்னும் வேண்டாம்னு ஒருத்தனுக்கு தோணித்தது, அல்லது எல்லாம் வேணும்னு தோணித்தது, அல்லது மோட்சம் வேணும்னு தோணித்தது. இந்த 3ல எது வேண்டுமானாலும் சாட்சாத் பரமாத்மா நாராயணனே ஜீநாள காமா சர்வகாமோ வா மோட்சகாமௌதாரதீஹி. ஆமா, நம்மூர் கணக்கு பிள்ளைகிட்ட போய் கேட்டா நம்மூர் பட்டா நம்பர் தான் இருக்கும். ஆமா, ராஜாராமிகிட்ட மாயூரத்தில் போய் காட்டா எல்லாத்தையும் கொடுப்பாள். அங்க போய் காட்டா எல்லாம் இருக்கும் அவள்கிட்ட. எல்லா ஊர் பட்டாவும் அந்த தாலுகா ஆபீஸ்ல போய் காட்டா கிடைக்கும். அது மாதிரி நாராயணன் அங்க போனா எல்லாம் கிடைச்சுடும். அகாம சர்வகாமோவா மோட்சகாம உதாரதி. அவன் எத்தனையோ நதி இருக்கு, நதியில போய் ஸ்நானம் பண்ணினா, கொள்ளடத்துல ஸ்நானம் பண்ணா 3 கிருஷ்ண பலம் கிடைக்கும். சமுத்திரத்துல போய் பண்ணிவிட்டா எல்லாம் போய் சேர்ற இடம் அது. எல்லா நதியும் அங்க விழுந்திருக்கு, எல்லா நதியிலையும் ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைச்சுவிடும். அது மாதிரி நாராயணனை எஜிச்சுட்டா ஆராதிச்சுட்டா எல்லாம் கிடைக்குமா, மோட்ச பரியந்தம் கிடைக்கும்னு சொல்லி இந்த காமனையான உபாசனத்தை போய் சொன்னாள். மேல பாகவதன் சொல்றேன். அப்போ சௌனகாதி மகர்ஷி எல்லாம் சூத்திர பார்த்து காட்டாளாம்.